இப்போ மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, இந்த தேர்ட் பார்ட்டி அவங்க வந்து ஹோல்டு பண்ணுறாங்க. இவங்கள வந்து மூவ் ஆன் பண்ணி இப்போ எப்போ வருவாங்க அப்படி சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் டீப்பாக சில பேர் திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு 3 மந்த் ஒரு சிலருக்கு மட்டும் 3 மந்தில் அதோட அந்த இது வந்து லாக் ஆகும். அந்த தேர்ட் பார்ட்டியோட அந்த இது வந்து கண்ட்ரோலுக்கு வரும். அவங்க மூவ் ஆன் ஆகிடுவாங்க. திரும்ப நீங்கள் வந்து ரீயூனியன் பண்ணலாம். உங்கள் நபரோடு நீங்கள் ரீயூனியன் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரு சிலர் பீப்புள் நீங்கள் இப்போ இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் வந்து சிங்கிள் பேரண்ட்டாக இருப்பீங்க. உங்களுக்கு இது வந்து இந்த நபர் ஒரு லைஃப் தரேன்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் இந்த நபர் உங்களை ஏமாற்றிருக்காங்க. இது ஒரு சிலருக்கு ரெசனேட் ஆகுது. இந்த மக்கள் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஒரு கணவனை இழந்தவர்கள், இல்லைனா கணவனை விட்டு பிரிஞ்சவங்க, ஃபீமேல் எனர்ஜி இப்போ ஒரு நபர் உங்கள் லைஃப்பில் வந்திருப்பாங்க. ஒரு 1 இயராக இல்லைனா ஒரு 3 மந்த்தாக உங்களுக்கு வந்து அவங்கக்கிட்டேருந்து எந்த ஒரு நல்ல சப்போர்ட்டும் இல்லை. அவங்க உங்களை விட்டு விலகியிருக்காங்க. அவங்க திரும்ப ரீயூனியன் ஆவாங்களா? அது மாதிரி உங்களோட எதிர்பார்ப்பு இருக்குது. யூனிவர்ஸ் வந்து ஏஞ்சல்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா, உங்களுக்கு தகுதியான ஒன்றை தான் உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அதை பற்றின சைன் புரிதல் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த லைஃப் ஏன் எனக்கு இவ்வளோ ட்ராஜடி ஆச்சு, என் லைஃப் வந்து ஃபஸ்ட் லைஃப் சரியில்லை அப்படின்ட்டு தான் நான் இந்த லைஃப்பை நான் வந்து இதை அக்செப்ட் பண்ணேன். பட் இந்த லைஃப் எனக்கு ஏன் அப்படி ஆச்சு அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு ஒரு புரிதல் இல்லாமல் இருக்குது. கேள்விகள் இருக்குது. ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இப்போது இந்த தேர்ட் பார்ட்டியை நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் எனர்ஜி லாஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? நீங்கள் வந்து நடந்த விஷயங்கள் இதிலேருந்து ஒரு லெசன் கற்றுக்கணும். இது திரும்ப திரும்ப அகைன் தப்பு பண்ணக்கூடாது. ஏன்னா ஏஞ்சலே வந்து சொல்லியிருக்கு. ஏஞ்சலோட அந்த கனெக்டிவிட்டி அதிகமாக இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நீங்கள் வந்து